காலையில இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் வரதே கடுப்பு. இதுல டிராபிக் ஆகுதுன்னு பூந்து வந்தா இங்க வந்து நீ இப்படி ஜாலியா உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்கிறத பாக்கும்போது எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஓய், என்ன பண்ற? சும்மா சும்மா. ஏ ராக்கி, என்னாச்சு? ஏய், என்ன இந்த ராக்கி மட்டும் கையில கடிச்சான். டேய் இங்க வா. ராக்கி என்ன சிரிக்காத. எங்கடா போற? ஆமா, உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? ராக்கி பேசாம போயிரு. நான் உன் மேல செம்ம காண்டில் இருக்கேன். யார் நீ? இதுக்கு பேர் தான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது. அதுல நம்ம ராக்கி ஸ்பெஷலிஸ்ட் போல. சார், இவ என்ன பேசவே விட மாட்டா. நானு கொஞ்சம் அதிகமா பேசுவேன், அதான். சாச்சா, ரொம்ப அதிகமா பேசுவேன். புதுசானா? அவ்வளவு காசு இருந்தா நான் கூட தான் ஜாலியா இருப்பேன். உனக்கே புரியும். ஆமா ஆமா. ஐயோ ராக்கி, என் பார்ட்னர். இடியாப்போம், நீ வேற சும்மா இரு. இவ்வளவு நேரம் இங்க வெட்டியா தானே கொண்டுட்டு இருந்தா, இப்ப வேலை இருக்குன்னு போறான். நீ செத்துறாத. நல்லா இருப்பேன். என்ன பொறுப்பே இல்லாம அவன் முடிய பிடிச்சு விளையாடிட்டு இருக்க? அப்ப சாருவோட நிலைமை. இப்ப நான் பேசணும் வேண்டாமா? பேசு. நான் தான் சொன்னேன்ல, பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பேசுங்கன்னு. நீலோஃபர் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்கறான்னு பார்த்தேன். இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? சரி, என்னாச்சு உனக்கு? கேள்வி கேட்டே சாவடிப்பா. அவ பொண்ணே இல்லைன்னா பாருங்க. ராக்கி, நாம ஒரு பெரிய டாக்டரா வருவோம். வெறுப்பேத்தாத ராக்கி. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்?